அன்பர்களே, நாம் வைகுண்ட ஏகாதசியை அதனுடைய மகத்துவம், முக்கியத்துவம் போன்றவற்றையெல்லாம் சிந்திக்கப் போகின்றோம் என்று சொன்னேன். ஏகாதசி என்று சொன்னால் மாதத்திற்கு 2 நாட்கள் வருகின்றன. 2 என்று அப்படி ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி வந்தாலும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய, அதுவும் வளர்வரையில் சுக்லபட்ச ஏகாதசி மட்டும் சிறப்பானதாக வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடப்படுகின்றது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னாக்க, இப்ப சாதாரணமா மாசம் சதய நட்சத்திரம் வந்தாலும் ஐப்பசியில் வரக்கூடிய சதயத்திற்கு பெருமையானது உண்டு. அதாவது ராஜராஜ சோழனுடைய நட்சத்திரம். அதை போல கார்த்திகை மாதம் நட்சத்திரம் வந்தாலும் அந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை திருவண்ணாமலை தீபம் என்று அது சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. அதை போலத்தான் மாதத்திற்கு 2 ஏகாதசி வந்தாலும் மார்கழி மாதத்தில், அதுவும் தேய்வரையில் ஒரு ஏகாதசி வரும், வளர்வரையில் ஒரு ஏகாதசி வருகின்றது. அந்த வளர்வரையில் வரக்கூடிய ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி என்று சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. அந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் என்று சொன்னாக்க, முதல்ல உணவை நாம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அதாவது பட்னி கிடக்க வேண்டும். மாதம் வரக்கூடிய ஏகாதசியிலும் அந்த விரதம் இருக்க வேண்டும். என்ன காரணம் இந்த மாதிரி விரதம் இருக்க வேண்டும், உணவை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், உணவுக்கும் உணர்வுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நம்ம உணவை ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னு சொன்னாக்க, அன்பர்களே, நாம் உணர்வையும் ஒரு கட்டுக்குள் வைத்துக் கொண்டு விடலாம். எனவேதான் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு, அதாவது விலங்குகளைப் போல உணர்வு சென்ற வழியிலே உடல் சென்று அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக, நாம் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த மாதிரி விரதங்கள் போன்றவற்றையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இதுல இந்த உணவுக்கும் உணர்வுக்கும் நெருங்கிய தொடர்பானது உண்டு. அதனால இந்த உணவை நம்ம கட்டுப்படுத்தணும்னு சொன்னேன். அத ஆன்மீகத்துல என்ன சொல்வாங்க தெரியுமா? உபவாசம்னு சொல்வாங்க. உபவாசம்னா என்ன அர்த்தம்? சாப்பிடாமல் இருப்பது. நீங்க இருந்திருக்கீங்களா? நம்ம முன்னோர்கள்லாம் இருந்திருக்காங்க. அந்த உபவாசம்னு சொன்னா சாப்பிடாமல் இருப்பதுன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், உபவாசம்னு சொன்னாக்க பக்கத்தில் வசிப்பது, அதாவது அருகில் வசிப்பது. இப்ப பகவானுக்கு அருகில், இறைவனுக்கு அருகில் நாம் இருக்க வேண்டும். அதற்கு உபவாசம் மிக மிக ஒத்துழைப்பை கொடுக்கும். இந்த உபவாசம் இல்லாம வயிறு முழுக்க ஃபுல்லா சாப்பிட்டு இருந்தோம்னு வைங்க, நம்மளுக்கு என்ன ஆகும்? தூக்கம் தான் வரும். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு இல்லைங்களா? அதனால நல்ல ஃபுல்லா, இப்ப மெட்ராஸ் பாஷையில பசங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு சொன்னா, நல்ல ஃபுல்லா ஒரு கட்டு கட்டிவிட்டு நம்ம சாமியை பத்தி நினைக்கிறோம்னு சொன்னா நம்ம மனசு அங்க போகுமா? வயிறு கடமுடாகும், நம்மளுக்கு தூக்கம் வரும், இறைவனை பற்றி சிந்திக்க முடியாது. ஆனால் அன்பர்களே, இந்த ஏகாதசி அன்று நாம் விரதம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதிலும் மாசத்துல 2 ஏகாதசின்னு நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, மாசத்துல 2 நாள் நம்ம சாப்பிடாம இருந்தா நம்ம உடம்புக்கு தான் ஆரோக்கியம். இப்போ சில ஃபேக்டரியிலலாம் பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு ஓய்வு கொடுக்குறாங்க, அன்னைக்கு மெயின்டெனன்ஸ் டேன்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி இந்த மனுஷங்கிற இயந்திரத்தை மெயின்டைன் பண்ணுவதற்காக ஒரு மெயின்டெனன்ஸ் டே, அதைத்தான் ஆன்மீகத்தில் ஏகாதசி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. புரியுதா? ஆனா அந்த மாசத்துல 2 நாளைக்கு நம்ம அந்த மாதிரி இருக்கணும்னு நம்ம சொல்றோம். இதை சில பேர் ஆமா சார் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா? மாசத்துல 1 நாளைக்கு க்ளோஸ் யுவர் கிச்சன், அதாவது அன்னைக்கு சமையலே கிடையாது, எல்லாம் பட்னி. க்ளோஸ் யுவர் கிச்சன்னா கிச்சனை க்ளோஸ் பண்ணிட்டு
ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு அர்த்தம் இல்லை, புரியுதா? அதாவது நாம் விரதம் இருக்க வேண்டும், அன்னைக்கு சாப்பிடாம இருக்கணும், அப்பதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்னுட்டு. அதோடு இல்லாம மனசு லயப்படும், ஒருமுகப்படும். அப்படி ஒருமுகப்பட்டு நம்ம வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அது குறிப்பா சிறப்பா நம்ம பகவானை பத்தி கடவுளை பத்தி நினைச்சோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு நிச்சயமா மோட்சம் உண்டு.